அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, சாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியராஜ் டைரக்ஷனில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன பரிமளா அண்ட் கோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பரிமளா அண்ட் கோ படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். இவர் படத்தினுடைய ஹீரோ ஜெயராம், அவருடைய மனைவி ஊர்வசி. இவங்க இந்த தம்பதி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு இருந்தாலும் இவங்க குடும்பத்தில் சந்தோஷம். எப்பவுமே ஒருத்தர் தமாஷா திட்டிக்கிறது, அப்புறம் சண்டை போட்டுக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த குடும்பம் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ஊரில் ஒரு கொலை ஒன்று நடந்து போயிடுது. அந்த கொலையை இந்த குடும்பத்தோட சம்மந்தப்படுத்தி அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்கு வராரு. இப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வரும்போது இந்த குடும்பத்து மேலே இந்த கொலையை பண்ணது இவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மேலேயும் சந்தேகம் வருது. அப்புறம் இந்த கொலையை ஆக்சுவலாக பண்ணது யார், இந்த குடும்பமா இல்லை வெளியில் இருக்கிறவங்க யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த காமெடி கலந்த த்ரில்லர் படத்தை பாண்டியராஜ் அவருடைய தலைவன் தலைவி படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்க போனால் படத்தினுடைய ஹீரோ ஜெயராமும் ஊர்வசியம்தான். 2 பேரும் இந்த படத்தை அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்ஷன் சீனு மட்டும் அவங்க வர ஒவ்வொரு காட்சியும் தியேட்டரில் அத்தனை பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங்கு, அவங்களுடைய டைலாக் டெலிவரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காமெடியான வசனங்கள், அதை அவங்க 2 பேரும் நடிக்கிற விதம்லாம் டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். ஜெயராமும் சரி ஊர்வசியும் சரி இந்த படத்தில் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய 2 பொண்ணாக நடிச்சிருக்கிற அனந்திகா அப்புறம் சஞ்சனா, இவங்க 2 பேரும் அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் கடுப்படிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் போக போக அந்த 2 கேரக்டருமே அவங்க 2 பெண்களும் அருமையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சொல்ல வேண்டியது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர மிஷ்கினை சொல்லணும். மிஷ்கினுடைய ஆரம்பமே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கடைசி காட்சி ஒன்று, இந்த குடும்பத்தில் அவங்க விசாரிக்கிறதுக்காக வரும்போது அவர் ஊர்வசிக்கிட்ட மாட்டிக்கின்னு தடுமாறுற விதம் ரொம்ப தியேட்டரில் கலகலப்பாக எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டரு. அதுக்கப்புறம் சாண்டி, யோகி பாபு, அப்புறம் சிங்கம்புலி அப்படின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் சாண்டி மாஸ்டருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த படத்தில் எதையுமே அந்த அளவுக்கு பெருசாக குறை சொல்ல முடியாது. காரணம், இந்த படத்தினுடைய கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், இந்த காமெடி கலந்த அந்த ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் படத்தினுடைய பெஸ்ட் எடிட்டிங் ஆகட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தினுடைய கதையை கொஞ்சம் அப்படி வளர விட்டாலே கொஞ்சம் அப்படியே சலிப்பு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் டக்குன்னு கட் பண்ணி இந்த படத்தை இந்த 2 மணி நேர படத்தை பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய எடிட்டரு. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். பெருசாக இந்த படத்தில் அப்படி ஒன்றும் பட்ஜெட் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் 50 கோடி 100 கோடி 200 கோடி 300 கோடி அப்படின்னு எடுத்து நம்ம படம் போய் உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்மளை போர் அடிக்க வச்சுருவாங்க. ஆனால் இந்த படம் இவ்வளோ சிம்பிளாக தயாரித்தாலும் இந்த படத்தினுடைய டைலாக்கு, நடிகர்களுடைய ஆக்டிங்கு, படத்தினுடைய திரைக்கதையும் நமக்கு இந்த 2 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு கலகலப்பாக எடுத்திருக்காரு பாண்டியராஜ். மற்றபடி பார்த்தா இந்த படத்தில் குறை சொல்லணும்னு பார்த்தா அங்கங்கே லாஜிக் மீறல்கள் இருக்குது. இந்த லாஜிக் மீறல்லாம் நம்ம பார்க்காம
இந்த படத்தினுடைய அட்டகாசமான காமெடிக்காகவே குடும்பத்தோட இந்த படத்தை வந்து தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி இது தியேட்டருக்கே வர வச்சிட்டார் குடும்பமாக இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியராஜை கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது. அவர் தலைவன் தலைவியில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்து அந்த எதிர்பார்ப்பை வந்து ஏமாத்தாமல் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வர ஜனங்களை வந்து ஒரு சிரித்த முகத்தோடு வெளியில் அனுப்பிச்சு மறுபடியும் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.